வணக்கம், வெல்கம் டு பிபிகே அறிவு ஆழி சேனல். இன்றைக்கி நாம் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற முதல் பருவத்திலிருந்து தமிழ் கும்மி அப்படின்ற பாடத்தை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இன்பத்தமிழ் அப்படின்ற பாடத்தை நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தமிழ் கும்மி. கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பலநூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருகிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள போட்டிருக்கும், அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும், இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். எழுதினவர் ஆசிரியர் பேர் பெருஞ்சித்திரனார். இந்த பாடலில் இருக்கிற சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், மேதினி அப்படின்னா உலகம், ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள போட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. அடுத்ததாக இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி, அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி, பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி. அடுத்ததாக நூல்வெளி. ஆசிரியரை பற்றி பார்க்கலாம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவரோட இயற்பெயர் என்னன்னா மாணிக்கம். இவர் பாவலரேறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலின நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. என்னென்ன இதழ்களை பெருஞ்சித்திரனார் நடத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 தான். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம், இந்த 3 தான் நம்ம சொல்லணும். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த நூல்லேருந்து இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக, எத்தனை தொகுதிகள் என்று பார்த்தால் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. அடுத்ததாக ஏற்கனவே நம்ம முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்னொரு பாடல் கவிதை அடிகளை கொடுத்துருக்காங்க பேரலல் ரீடிங்காக. என்னன்னு பார்க்கலாம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள், தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இதை எழுதின ஒரு பேர் வாணிதாசன். அடுத்ததாக இதில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. மேதினினா உலகம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்ததாக செந்தமிழ் அப்படின்றத பிரித்து எழுதுனா செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் அப்படின்றத பிரித்து எழுதுனா பொய் கூட்டல் அகற்றும். அடுத்தது பாட்டு கூட்டல் இருக்கும் அப்படின்றத சேர்த்து எழுதுனா பாட்டு இருக்கும். அடுத்தது 8 கூட்டல் திசை அப்படின்றத சேர்த்து எழுதினா 8 திசை. அடுத்தது நயமுறந்து எழுதுக. நயங்கள் என்னென்ன 3 நயங்கள் இதில் படிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மோனை, எதுகை, இயைபு. முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை. முதல் எழுத்துக்கள்
ஒன்று போல் வருவது மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை சொற்கள். ஏற்கனவே நம்ம ஏய்வு படிச்சிருக்கோம். இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது ஏய்வு என்பர். புரிஞ்சுதுங்களா? இந்த லெசனில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.